கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதம் 28ஆம் நாள் மேல்மாடி அறை சிதறிய இதயங்களை தைத்த அன்னை மரியாள். பயத்தின் இருளும் அன்னையின் ஒளியும். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14, 31. சிதறிய ஆடுகள் தேடி சென்ற தாய். இயேசுவின் சிலுவை சாவுக்கு பிறகு சீடர்கள் சிதறி போனார்கள். பயம் அவர்களை ஆட்கொண்டது. கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. அங்கே அன்னையின் பங்கு என்ன? விவிலியம் சொல்லுகிறது, இயேசுவின் தாய் மரியாவோடும் ஒருமனப்பட்டு தொடர்ந்து இறைவனை வேண்டி வந்தார்கள். சீடர்கள் பயந்து ஓடிய போது அவர்களை மீண்டும் மீண்டும் ஒன்றிணைத்த காந்தமாக மரியா செயல்பட்டார். இயேசுவின் சிலுவை சாவிற்கு பிறகு சீடர்கள் அடைக்கப்பட்டிருந்த அந்த மேல்மாடி அறை வெறும் செங்கல் சுவர் அல்ல, அது பயம் என்ற சுவரால் கட்டப்பட்ட சிறை. நான் தான் முதலில் நிற்பேன் என்று சொன்ன பேதுருவும் இடிமுழுக்க மகன்களும் இயேசுவை கைவிட்டு நாடோடியாய் பயந்து ஓடினார்கள். அவர்களுக்கு தங்களை தேற்றிக் கொள்ள தெரியவில்லை. மரியா அங்கே கலங்கரை விளக்கமாக நிற்கிறார். அவர் சீடர்களை தேடி சென்று மிரட்டவில்லை, மாறாக தன் மௌனத்தாலும் ஜெபத்தாலும் அவர்கள் ஈர்த்தார். ஒரு தாய் வீட்டில் இருந்தால் சிதறிப்போன பிள்ளைகளை தானாக வீடு திரும்புவார்கள். அதுதான் அங்கே நடந்தது. இயேசுவின் உடல் நற்கருணை உருவாவதற்கு காரணமான மரியா இப்போது இயேசுவின் மறையுடல் திருச்சபை உருவாவதற்கும் காரணமாக இருக்கிறார். சீடர்கள் ஒருவரை ஒரு பார்க்கவே கூச்சப்பட்டிருப்பார்கள். நீ ஏன் ஓடினாய், நீ ஏன் மறுதளித்தாய் என்ற குற்ற உணர்வு அவர்களை பிடித்திருந்தது. குற்ற உணர்வை அன்னை மரியாள் நீக்கினார். அங்கே ஒரு தையக்காரை போல மரியா செயல்பட்டார். பிரிந்து கிடந்த சீடர்களை தன் ஜெபம் என்னும் நூலால் தைத்து ஒன்றிணைத்தார். மரியா அங்கே இருந்ததால் சீடர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைத்தது. இயேசுவின் தாய் நம்மோடு இருக்கும்போது இயேசு நம்மை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்தது. அங்கே ஒருமனப்பாடு, யூனிட்டி. அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று காணாவில் சொன்ன மரியா இப்போது அவர் சொன்னபடி காத்திருங்கள் என்று சீடர்களை கற்றுத்தருகிறார். இது நாம் குடும்பங்களில் ஒருமனப்பாடு எப்படி இருக்கிறது? ஒரே சோபாவில் வந்து உட்கார்ந்திருப்போம், ஆனால் ஆளுக்கு ஒரு செல்போனை பார்த்து கொண்டு நாடோடியாக எங்கேயோ இருக்கிறோம். ஒருவர் சொன்னார், அம்மா அன்னைக்கு மேல்மாடி அறையில் சீடர்களுக்கு செல்போன் இருந்ததா? அவங்க ஜெபிச்சிருக்கவே மாட்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அற்புதம் நடக்கணும், மெசேஜ் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? மரியா நமக்கு சொல்லுவது, ஆன்லைனில் இருப்பதை விட இறைவனின் இல்லையில் இருங்கள். சீடர்கள் தங்கள் ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு மரியாவோடு ஒருமனப்பட்டதால் தான் தூய ஆவியின் டவர் அவர்களுக்கு கிடைத்தது. மே மாதம் 28ஆம் தேதியா என்று உணர்வது என்ன? மரியா சீடர்களுக்கு ஆர்டர் போடவில்லை, மாறாக அவர்களோடு சேர்ந்து கடவுளிடம் சரண்டர் ஆனார். எகிப்தில் அந்நிய தேசத்தில் அகதியாக இருந்தபோது மரியா உணர்ந்த அந்த தனிமை, சீடர்களின் தனிமையை அவர் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியது. இன்றும் வாடகை வீடு மற்றும் வேலை தேடுவர்களுக்கு நீங்கள் இந்த உறவுகளால் கைவிடப்பட்டு அல்லது தனிமையில் வாடகை வீடு தேடியோ வேலை தேடியோ அலைந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் என்று நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். மரியா உங்களை ஒரு மேல்மாடி அறைக்கு ஆசீர்வாதத்திற்கு அழைத்து செல்வார். மரியா ஒரு காந்தம். நாம் இரும்பு துண்டுகள். நாம் பாவத்தாலும் உலக ஆசையாலும் துருப்பிடித்து போயிருந்தால் காந்தம் இழுக்காது. நம் துருவை, பாவத்தை மே மாத வணக்கத்தின் வழியாக துடைப்போம். அன்னை மரியா நம் இதயத்தோடு ஒட்ட வைத்துக் கொள்வார். மரியா திருச்சபையுடைய மைய புள்ளி. இயேசுவின் உயிர்ப்பை பற்றி திருத்துதர் பணி 2:31 பேதுரு உரையாற்றுவதற்கு முன்பே அந்த விசுவாசத்தை சீடரின் இதயங்களில் விதைத்தவர் மரியா. அவர் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்று திசை தெரியாமல் தவித்த சீடர்களுக்கு வழிகாட்டினார். மரியா திருச்சபையின் மையப்புள்ளி மற்றும் விசுவாசத்தின் வித்து என்ற இந்த ஆழமான கருத்தை இன்னும் நாம் ஆழமாக தியானிக்கலாம். வார்த்தையிலிருந்து வரலாற்றுக்கு முதல் விசுவாசி. திருத்துதர் பணி 2:31 பேதுரு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை முன்னறிவித்து பேசினார் என்று பார்க்கிறோம். ஆனால் பேதுரு மேடை ஏறி பேசுவதற்கு முன்பே அந்த உயிர்ப்பின் விசுவாசத்தை தன் உள்ளத்தில் சுமந்தவர் அன்னை மரியா. நிச்சயமற்ற நிலையில் நிச்சயத்தை கொடுத்தார். இயேசு இறந்த பிறகு சீடர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என முடிவெடுத்து பழைய தொழிலுக்கு திரும்ப நாடோடியாக அவர்கள் செல்ல நினைத்தார்கள். ஆனால் மரியா அவர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அதுதான் விசுவாசத்தின் வித்து. மரியா சீடர்களுக்கு வேத வகுப்பு நடத்தவில்லை, மாறாக தன் உடனிருப்பு பிரசன்ஸ் மூலம் விசுவாசத்தை விதைத்தார். அவர் என் வயிற்றில் உருவான போதே அற்புதம் நடந்தது, சிலுவையில் அற்புதம் நடக்கும் என்ற அந்த அமைதி சீடர்களுக்கு பெரும் பலத்தை தந்தது. ஒரு சக்கரத்தில் அச்சாணி அசையாமல் இருந்தால்தான் மற்ற அறக்கால்கள் ஸ்போக்ஸ் சுழல முடியும். மரியா அந்த அச்சாணியாக இருந்து சிதறிய சீடர்களை திருச்சபையினும் சக்கரமாக மாற்றினார். இருண்ட கடலில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். சீடர்கள் பயம் என்னும் 2 கடலில் திசை தெரியாமல் தவித்த போது நாடோடி படகுகள் போல் இருந்தார்கள்.
புயலடிக்கும் போது மாணவிகள் கலங்கரை விளக்கை பார்த்து தரை தட்டாமல் தவிப்பார்கள். அதுபோல சீடர்கள் விசுவாசத்தில் தரை தட்டி பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க மரியா அவர் விசுவாச ஒளியால் வழிகாட்டினார். மரியா அங்கே அதிகாரம் செய்யவில்லை. அவர் ஒரு வெற்று பாத்திரமாக தன்னை முழுமையாக ஆவிக்கு திறந்து கையளித்தார். இன்னும் நாம் வேலை தேடியோ வாடகை வீடு கிடைக்காமலோ நடவடியாக அலைந்து திசை தெரியாமல் தவிக்கும் போது மரியாவின் விசுவாசம் நமக்கு கலங்கரை விளக்கம், கடவுள் கதவை திறப்பார் என்ற நம்பிக்கையை விதைக்கிறார். இன்று நம்மிடம் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு சொன்னார், அம்மா பேதுரு முதல் பாப்பரசர், ஆனா மரியா அவருக்கு முன்னோடியாக விசுவாசத்துல சீனியர் இல்லையா? அப்புறம் ஏன் மரியா மேடை ஏறி பேசல? பாவத்திலிருந்து பெரியவர் சொன்னார், பக்கத்திலிருந்து பெரியவர் சொன்னார், தம்பி மரியா மேடை ஏறி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மேடை ஏறி பேசுற பேதுருவுக்கே விசுவாசத்தை டியூஷன் எடுத்ததே மரியாதான். மரியா விளம்பரத்தை தேடவில்லை, விசுவாசத்தை வளர்த்தார். இன்று நாமும் நான் அந்த பொறுப்புல இருக்கிறேன், இந்த பொறுப்புல இருக்க அந்த பொறுப்புல இருக்க என்ற ஆர்டர் போட நினைக்கிறோம். மரியா நமக்கு சொல்வது மையப்புள்ளியாகிறது. அமைதியாக இருந்து மற்றவர்களை இயேசுவிடம் வழிநடத்து. உயிர்ப்பின் சாட்சியாக பேதுருவின் பிரசங்கத்திற்கு சக்தியூட்டியது மரியாவின் மௌன ஜெபம். உங்கள் வாழ்விலும் நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட ஒரு விசுவாசமான உடனிருப்பு மற்றவர்களை மாற்றும். இந்த குடும்பத்தில் சண்டை வந்து அண்ணன் தம்பி பிரிந்து போனால் அவளை சேர்த்து வைக்க போராடுவது அம்மாதான். ஒரு வீட்டில் 4 மகன்கள் சொத்து தகராளி பிரிந்து விட்டார்கள். அம்மா சொன்னாங்க, டே நீ பிரிஞ்சு போங்க, ஆனா வாரம் ஒரு முறை நான் சமைக்கிற மீன் குழம்புக்கு மட்டும் ஒன்னா வந்துடுங்க. அந்த மீன் குழம்புக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தார்களாம். மரியா சமைத்த மீன் குழம்பு என்ன? ஜெபம். சீடர்கள் பயத்தில் பிரிந்தாலும் மரியாவின் ஜெபமும் அன்பும் அவர்களை மேல் மாடி அறையில் ஒட்ட வைத்தது. இன்னும் வாடகை வீடு கிடைக்காமல் அல்லது வேலையின் நாளுடைய அலைந்து கொண்டிருக்கும் போது நம்மை ஒன்றிணைக்கும் ஒரே உறவு அன்னை மரியாதான். மே மாதம் 28ஆம் நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய அந்த குணநலன்களும் அவைதான். மே மாதம் என்பது அன்னைக்கு மாலை போடுவது மட்டுமல்ல, பிரிந்து கிடக்கும் இதயங்களை மாலை போல கோர்ப்பது. ஏத்தில் நாடோடியாக இருந்து மரியாவுக்கு தெரியும், துணை இல்லாவிட்டால் வாழ்வது கடினம் என்று. அதனால் தான் சீடர்களை துணையோடு இருக்க செய்தார். இந்த குரூப் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவார்கள். சீடர்களை ஒரு போட்டி இருந்தது, யார் பெரியவர் என்று. இது நம் ஊர் மே மாத விழாக்களில் அதேதான். கொடியேற்றும் போதும் என் பெயர் வரல, அந்தோனியா தேர் வரும்போது எனக்கு மாலை போடல, மற்ற சீடர்களை விட மோசமான சண்டை போட்டுக் கொண்டுதான் நாம் இருக்கிறோம். மரியா அங்கே சண்டையிடவில்லை. அவர் நீங்க பெரியவங்களா இருங்க, ஆனா இயேசுவுக்கு சின்னவங்களா இருங்க என்று கற்றுக் கொடுக்கிறார். மரியா சீடர்களுக்கு ஆர்டர் போடவில்லை, நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சரணடைகின்றார். அந்த சரணாகதிதான் பெந்தெகோஸ்தே திருவிழாவுக்கு அவர்களை வழிவகுத்தது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா திருச்சபையின் இதயம் துடித்தால்தான் மற்ற உறுப்புகள் இயங்கும். உங்கள் குடும்பம் எனும் திருச்சபையில் நீங்கள் ஒரு மரியாவாக மாறி சிதறிய உறவுகளை ஒன்றிணைக்கும் மைய புள்ளியாக திகழுங்கள். அன்பு இறை மக்களே, இன்று உங்கள் குடும்பங்கள் சிதறி கிடக்கின்றன. செல்போன் வந்த பிறகு ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கம் நாடோடியாகத்தான் இருக்கிறோம். மரியா நமக்கு சொல்லுகிறார், மீண்டும் மேல்மாடி அறைக்கு சென்று ஜெபத்துக்கு வாருங்கள். நீங்கள் வாடகை வீடு தேடி அலைவர்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் தனிமையில் வீடு இல்லாதவர்கள் இருக்கலாம். மரியா உங்களை ஒருபோதும் அனாதையாக விடமாட்டார். சீடுகளை சேர்த்த அதே அன்னை உங்களையும் சிதறிய வாழ்வையும் ஆசீர்வாதமாக ஒன்றிணைப்பார். ஒன்றுபடுவோம், மரியாவை புகழ்வோம்.